கல்யாண வாழ்க்கை இனிக்க 20 வழிகள் என்று குமுதத்தில் சில வருடங்களுக்கு முன் ஒருவர் எழுதினார். இதை கேட்கும் போதே எழுதியவர் யார் என்பதை உங்களால் யூகிக்கவா முடியாது? ஒரு கணவனோ மனைவியோ பரஸ்பரம் மற்றவரின் நண்பர்களையோ உறவினர்களையோ கிண்டல் செய்யக்கூடாது. கணவன் மனைவியின் உறவினர்கள் பெயர்களை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவியை மற்றவர்கள் முன்னால் கிண்டல் செய்யக்கூடாது. எப்பவுமே ஆண்கள் இப்படித்தான் என்று மனைவியும், பெண்களே இப்படித்தான் என்று கணவனும் பொதுப்படையாக பேசக்கூடாது. கணவன் ஏதாவது முக்கியமானதை சொல்லும் போது மனைவி பராக்கு பார்ப்பதோ, அடிக்கடி மணி பார்ப்பதோ, நடுநடுவே கொசு அடிப்பதோ கூடாது. வீட்டில் டீ தூள், சர்க்கரை, பனியன் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எங்கெங்கே இருக்கின்றன என கணவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கணவன் கவனிக்காமல் தலையாட்டிவிட்டு பின் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கணவன் மனைவியை கண்ணே, கண்ணுக்குட்டி, குட்டி நாயி, செல்லப்பாப்பு என்றும் டா போட்டு கூப்பிடுவதையும் முதல் வருடத்துடன் நிறுத்திவிட்டால் அவன் சுயநிலைக்கு வந்துவிட்டான் என்பதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் இளவயசுக்காரர்களுடன் கிரிக்கெட், ஓட்டப்பந்தயம் போன்றவற்றை மனைவி முன்னிலையில் விளையாடக்கூடாது. கணவன் மனைவியின் பர்ஸையோ, பேக்கையோ, டிரெஸ்ஸிங் டேபிளையோ சோதிக்க கூடாது. இருவரும் ஒரே சமயத்தில் கோபப்படக்கூடாது. வீடு பற்றி எழிந்தால் ஒழிய கத்தக்கூடாது. வாக்குவாதத்தில் இருவரில் ஒருவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எனில் வெல்வது உங்கள் துணையாக இருக்கட்டும். அன்போடு உங்கள் கருத்துக்களையோ விமர்சனங்களையோ துணையிடம் கூற வேண்டும். கடந்த கால தப்புக்களை சொல்லி காட்டக்கூடாது. மற்றவர் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசவே கூடாது. தூங்கப் போகும் முன் சண்டைகளை முடித்துவிட வேண்டும். மெகா சீரியல் ரேஞ்சுக்கு இழுக்கக்கூடாது. தினம் ஒரு முறை இருவரும் எதற்காகவாது ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு குழம்பு சூப்பர் என்பது போல. தப்பு செய்து விட்டால் அதை ஒப்புக்கொள்ளவும் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்க வேண்டும். சமாளிக்க முயற்சிக்க கூடாது. சண்டையில் உங்கள் 2 பேரில் யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்கள் பேரில்தான் தப்பு இருக்கும். எழுத்தாளர் சுஜாதா. படித்ததில் பிடித்தது.